யானையா? யானை வேற யாரா இருக்கா? மனுஷனா? அப்புறம் யானை ஒரு மனுஷன் தெரியாதா? யானை எவ்வளவு பெருசா இருக்கு? பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? மனுஷன் சின்னதா இருக்கானா? ஆனா யானை எந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தும்பிக்கைய பிடிச்சிருக்கானா? எதை பிடிச்சிருக்கான்? தும்பிக்கையா அது? தங்கம். தங்கம்ல தங்கம். சரியா? ஒரு மாட்டோட கொம்பை நம்ம பிடிக்க முடியுமா? இப்ப இந்த மணியனை வாங்கணும் இந்த விசாரணை வாங்க சரிங்களா? இப்ப இந்த யானையோட தந்தத்தை அவன் பிடிச்சிருக்கான். நம்ம மாடை பிடிக்க முடியுமா? என்ன பண்ண மாடு ரொம்ப பிடிச்சா குத்திடும். சரிங்களா? எப்படி இவ்வளவு பெரிய யானைய இதெல்லாம் கவனிங்க பாப்பா தேவதி. இந்த இவ்வளவு பெரிய யானையோட தந்தத்தை எப்படி பிடிக்க முடியும்? எப்படி தைரியம் வந்துச்சு? தெரியலையா? தைரியமா பிடிக்க முடியுமா? அது பிடிச்ச முடியுமா? யானை கிட்ட என்ன இருக்கு? சின்னமோடு இருக்கு பாருங்க யானைக்கு பக்கத்துல. கவுரா செயினா? கயிறு. இது என்னது? கயிறா செயினா? கயிறா செயினா? சத்தமா சொல்லுங்க. இந்த கயிறு போட்டுக்கிட்டா இவ்வளவு பெரிய யானை வந்து அழுத்தமா இருக்காதா? அப்படி ஏன் இப்படி அழுக்காம நிக்குது? அது பாகன் என்ன சொல்றேன் சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த யானை குட்டியா இருக்குமா? இந்த குட்டியா இந்த யானை இருக்கிறப்ப அது காலில் ஒரு பெரிய செயினை போட்டு விட்டுருவாங்க. என்னது செயின்? எவ்வளவு பெரிய செயின்? பெரிய செயின். இந்த டிராக்டர்ல இருக்கோம்ல அந்த மாதிரி பெரிய செயினை காலில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது சுத்தி சுத்தி போவோம். இந்த குட்டி யானை என்ன பண்ணுவோம்? ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணி கட்டி போட முடியுமா? கண்ணுக்குட்டிய என்ன பண்ணும்? துள்ளி துள்ளி ஓடுமா? அது மாதிரி இந்த யானை என்ன பண்ணிச்சு? அந்த செயினை போட்டுட்டு இங்கிட்டு ஓடுச்சு அங்கிட்டு ஓடுச்சு எப்படி எல்லாம் ஓடி பார்த்துச்சு. என்னாச்சு? அதெல்லாம் ஓட முடியல. ஆனா என்ன ஆகும்? அந்த குட்டி யானைக்கு காலில் என்ன ஆகும்? வலிக்கும், ரத்தம் வரும். ஏன்னா அந்த செயின் அவ்வளவு பெரிய செயினை காலில் போட்டுட்டு ஓட பார்க்கும், ஓட முடியாது. அப்ப என்ன ஆகும்? ரத்தம் வரும். அது மனசுல என்ன பதிஞ்சிடும்? பெருசாக பெருசாக என் கால்ல ஒரு பெரிய செயின் இருக்கு, ஒரு பெரிய செயின் இருக்குன்னு அது நினைச்சுக்கோ. என்ன இருக்கு? இழுத்தா என்ன பண்ணும்? கால்ல இருந்து ரத்தம் வரும். இழுத்தா கால்ல இருந்து ரத்தம் வரும் நினைச்சிட்டு என்ன பண்ணும்? அப்படியே உட்காந்துரும். அப்ப இது வளர வளர என்ன ஆகும்? அது மாறுமா? மாறாது. அதனாலதான் என்ன பண்ணுது அந்த யானை? இப்படியே நிற்கும். பாத்துறீங்களா? எல்லா கோயிலும் இந்த காலை வந்து நவுத்துலே நவுத்தாது. இந்த காலை முன்னாடி வச்சுட்டோடியா இந்த பின்னங்காலம் வைக்காது. ஏன்னா வலிக்கும் அப்படின்ட்டு. அதனால யானை பாக்க எங்க அடிப்பா தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அந்த காலில் தான் குத்துவான். அடிக்க மாட்டான். முதுகுல இதெல்லாம் அடிக்க மாட்டான். காலிலேயே குத்துவான். ஏன்னா அது மனசுல ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது உனக்கு காலில் செயின் இருக்கு, நீ தள்ளா ரத்தம் வரும்ட்டு. இப்படி இருக்கா? இப்படிதான் அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான்? அந்த யானையை பழக்கப்படுத்திருக்கான். சரிங்களா? அவர் ஒரு பெரிய பணக்காரர். சின்ன வயசுல இருந்து இந்த யானையை பழக்கப்படுத்துற மாதிரி என்னென்ன பண்ணிருக்காரு? ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஆனா ஆடு மாடு கோழி தான் என்ன பண்ணும்? நம்ம குச்சி எடுத்தா பயப்படும். சரியா? இப்ப நம்ம சுதேஷ் நம்ம ஒரு மாடு வச்சா சுதேஷ் தான் கூப்பிடுவோம். நாங்களும் பக்கத்துல போக மாட்டோம், பயப்படுவோம். ஆனா சுதேஷ் அவங்க சொல்லு தங்கச்சி என்ன பண்ணுவோம்? ஹே ஷூ அப்படின்ட்டு போயிடும். நாங்க பயப்படுவோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு? எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்காரு. எல்லாம் பயப்பட்டு இருக்கு. இந்த வீட்டுக்காரனா பாத்தீங்கன்னா அந்த போட்டோ காமிச்சாங்க. அவர் அந்த யானையை அடிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாராம்? வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாராம். என்ன பண்ணுவாரு? இந்த பெரிய மரத்துல போய் எடுத்துட்டு வர்றது, கண்ணில் உருட்டுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் தம்பி வந்தாரு. அவர் தம்பி வந்து இதை விட அடிச்சு கொடுமைப்படுத்தினார் அந்த யானையை. அந்த யானை என்ன பண்ணும்? அழுதுகிட்டே இருந்துச்சான். துக்காவை கைதுங்க.
யானை என்ன பண்ணிச்சான்? அழுதுகிட்டே இருந்துச்சான். ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணிச்சான்? எவ்வளவு பெருசு யானை, அது அடி வாங்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவான்? சுத்தி அந்த ஆடு மாடெல்லாம் அது பாவமா பார்க்கணும். ஆனா அந்த ஆடு மாடுங்க ஒண்ணுமே பண்ணாதான், அதுங்களுக்கு அடி கம்மியா தான் விழுகுமா. ஏன்னா ஆடு மாடு என்ன பண்ணும்? ஆடு மாடோட வேலை என்ன? போய் வயல்வெளியில போகணும், சாப்பிடணும், பால் கறக்கணும், இல்ல குட்டி போடணும், இவ்வளவுதான். ஆனா யானையோட வேலை என்ன? போய் பாறை எடுத்துட்டு வரணும், விறகு எடுத்துட்டு வரணும், இதெல்லாம் இருந்து மேல வேற உட்காந்து அடிப்பான். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்கலையா. என்ன பண்ணல? தூங்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு பாக்குறப்ப அந்த அந்த யானை அந்த ஓனோட தம்பி வந்து பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து அப்படி நின்று அப்படி அடிக்க வந்தானா. இந்த யானை என்ன பண்ணிச்சா? அப்படியே நினைச்சான். ஒரு ஸ்டெப்பு நவுறல. இத்தனை நாள் பயந்து இருந்த யானை என்ன பண்ணிச்சான்? ஒரு ஸ்டெப்பு நவுறாம அப்படியே நினைச்சான். உடனே அவன் தம்பி என்ன பண்ணானா? அவங்க அண்ணனை கூப்பிட்டானா. ஏய், நான் வந்து 1 வருஷம் தான் ஆகுது, அதனால அந்த யானை மறக்க மாட்டேங்குது, பயப்பட மாட்டேங்குது, நீ வந்து அண்ணாண்டு. உடனே அவன் வந்து அந்த கம்பி பார்த்துட்டீங்கன்னா வளைஞ்ச கம்பி, அதை எடுத்துட்டு வந்து அடிக்க அப்படி போங்களானா. அப்படியே நினைச்சான். எப்படி நினைச்சான்? அப்படியே நினைச்சான். ஒரு ஸ்டெப்பு நவர்ல ஒண்ணும் பண்ணல. இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம 5 வருஷமா பண்ணோம், இந்த யானை இப்படி பண்ணதே இல்லை அப்படின்ட்டு. அந்த யானை என்ன பண்ணிச்சான்? என்ன பண்ணிருக்கோம்? அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? பெரிய சிங்கம் என்ன பண்ணுச்சு? அப்படியே நீங்க அப்படியே இருக்க முடியுமா? அந்த யானை என்ன பண்ணிச்சா? அப்படியே பின்னாடி நவுந்து வந்துச்சான். அந்த மரக்கட்டையால காம்பவுண்ட் சுவர் கட்டி இருந்தாங்களாம். அதை ஒரு மிதிச்சான். என்ன பண்ணிச்சான்? ஒரு மிதிச்சா என்ன ஆகும்? காம்பவுண்ட் சுவர் உடஞ்சு போயிடும். கரெக்டா? உடைச்சுதான். உடைச்சோடனே முதல்ல யார் வெளில போனது? அண்ணனா? யானை தான் உடைச்சிருக்கு. யானை முதல்ல விடுமா? ஆடு மாடு எல்லாம் கை தருங்க. தமிழ் அரசுக்கும் ஏழுதாகும். ஏன்னா அது உடைச்சது இத்தனை நாள் இந்த ஆடு மாடெல்லாம் அடி வாங்கினதை பார்த்துட்டு இருந்ததுங்க. இதை உடைச்சவனே ஃபர்ஸ்ட் ஆளா எஸ்கேப் ஆனது யாரு? ஆடு மாடுதான். எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆனவனே என்ன பண்ணிச்சான்? யானை அப்படி திரும்பி பார்த்துச்சான் அந்த ஓனரை. என்ன சொல்லிச்சு? அந்த ஒரு பார்வை என்ன சொல்லிருக்கு? அந்த பார்வையோட படம் என்ன? நீ இன்னும் போகலையா? இந்த அடி உனக்கு விழுக வேண்டியது. சரியா? நீ இவ்வளவு நாள் என்னை பாடா படுத்துனதுக்கு இந்த அடி உனக்கு விழுக வேண்டியது. ஆனா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிச்சான்? அந்த யானை திரும்பி போயிருச்சான். ஆனா திரும்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஓனர் என்ன சொன்னாராம்? என்ன சொல்லியிருப்பாரு? அது வருத்தப்பட்டாராம். அதாவது நான் என்ன பண்ணிட்டேன், அது இத்தனை நாள் என் கூட தான் இருந்துச்சு 5 வருஷமா, ஆனா அதோட சுமையை நான் அதிகமாக்கிட்டேன். இது என்னோட பேராசையினால நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து இன்னும் மரம் ஏற்றி இன்னும் பாறாங்கல் உருட்டி நான் சொல்லிட்டே இருந்தேன். 4 வருஷமா என் கூட தான் இருந்துச்சு. ஆனா அந்த 1 வருஷம் என் தம்பியோட சேர்ந்து நான் பண்ண தப்புனால இந்த யானை போயிடுச்சு. யானை மட்டுமா போனுச்சு? எல்லாமே போச்சு. சரிங்களா? இந்த கதை மூலியமா நமக்கு என்ன தெரியும்? பேராசை பெருநஷ்டம். இது ஆம்பளை பசங்க. பொம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க, இந்த கதை மூலியமா உங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளை பிள்ளைங்களுக்கு அடிமையே அடக்கக்கூடாது. கரெக்ட்? எல்லாம் எழுதுடுங்க. அப்புறம் அடுத்தது யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது. யார் கொடுமைப்படுத்துறா? சொல்லுங்க, நல்லா தெளிவா சொல்லுங்க. அப்புறம் சரி, நீ சொல்லுங்க. செல்வி, நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? இல்ல, நமக்கு வாழ்க்கை எப்படின்னு முடியாது. இந்த யானை வந்து 5 வருஷமா அப்படிதான் இருந்துச்சு. சரியா? யாரையாச்சும் திரும்பி முறைச்சுதா? யாரையாச்சும் அடிச்சுதா? இல்ல. என்ன தோணுது உங்களுக்கு? அடிமையா நடத்துறதுனால. அது ஏன் அது மாதிரி இருந்துச்சு? பயந்துதான் இருந்துச்சு. என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்றோம், அவங்களோட பசங்க வெளில போகணும், படிக்கணும், போகணும்ன்றோம். அந்த ஒரு கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு தான் உங்களை கட்டி போட்டுருக்கு. சரிங்களா? உங்க சின்ன வயசுல இருந்து அந்த செயின் உங்களுக்கு போட்டு பொம்பளை பிள்ளை இப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளை இப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப இங்க எத்தனை பேர் ஆம்பளை பசங்க, எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கீங்க? பொம்பளை பிள்ளை அதிகமா, ஆம்பளை பிள்ளைங்க அதிகமா? பொம்பளை பிள்ளைங்க. சரி, அதிகமா இருக்கீங்க. எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கீங்க?
படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? படிக்காதவங்க தான் அதிகம் ஈக்குவலா இருக்கீங்க. சரிங்களா? உங்களை படிக்கணும்னா நீங்க தான் படிக்கணும். சரிங்களா? உங்களை இப்ப உள்ள பசங்க இந்த பசங்க மாறுவாங்க. முன்னாடி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சங்கிலி உங்க காலிலேயே தான் இருக்கும். அதை கழிப்புனாலும் உங்களுக்கு என்ன தோணும், என் காலில் ஒரு சின்ன கயிறு இருக்கு, அதை எடுத்தா ரத்தம் வரும், எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, காசு இல்ல, உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க தான் படிச்சு வரணும். படிச்சு முடிச்சீங்கன்னா இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு என்ன யோசிப்பாங்க எல்லாரும், இல்ல இந்த பிள்ளைய படிக்க வச்சது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப எங்களுக்கு மணியனை இந்த இடத்த கொடுக்கல அப்படின்னா, மணியனை அவங்க அப்பா பேர் என்ன, துரைசாமி. நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல, இந்த துரைசாமின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட கனவு, அவங்களோட திட்டம் ஏதாச்சும் ஒண்ணு இருந்திருக்கும் இந்த இடத்துல. இல்லைன்னா இந்த ஒரு இடத்துல இத்தனை பேர் சாப்பிட்டு இத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அவங்க அப்பா துரைசாமி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுலதான் இவங்க மணியனா, உங்க அப்பா பேரு தங்கராஜன், திருப்பதி அப்பா நடராஜன், திருப்பதி அப்பா சாமிநாதன், நடராஜன், சாமிநாதன், மணிகண்டன். இந்த 3 பேரும் என்னன்னா, இவங்க மட்டும் நம்ம இந்த இடத்த கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? நாங்க வந்திருப்போமா? சிஸ்டர் வந்திருப்பாங்களா? உங்களுக்கு டியூஷன் சென்டர் நடந்திருக்குமா? இத்தனை பேருக்கு சாப்பாடு அரிசி கொடுத்ததெல்லாம் யாரு கொடுத்திருப்பாங்க? இது மாதிரி நடந்திருக்கா? 4 வருஷம் யாராச்சும் உங்களுக்கு கண்டினியூஸா பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? மணியன வீட்டுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? ஆனா அவங்க இது வரைக்கும் எங்க கிட்ட ஒண்ணுமே சொன்னதில்லை. இப்ப நான் இது உங்க யானை மாதிரி நான் சொல்றேன். சரிதா 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா? அந்த யானை மாதிரி தானே இருந்தா. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணா? நாங்கல. இப்ப செல்வி, புது செல்வி சொல்லு, உனக்கு நீ எப்படி இருந்தா? கௌரி நீ சொல்லு. மீனா இதுல ஒரு யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறப்ப அந்த கையை 3 மணிக்கு எடுத்துட்டு போனோம். அந்த சங்கிலி அவங்க காலில் இருந்துச்சு. 3 மணிக்கு நடந்து போக ஆரம்பிச்சாதான் 8 மணிக்கு சென்டருக்கு போக முடியும். கூட்டிட்டு போக யாருமே இல்லை விடிய காலையில. அதை அவங்க மாமியார் எடுத்துட்டு இங்கிருந்து நடந்தே போயிருக்கு, சங்கிலியை உடைச்சிட்டு போயிருக்கு. அது ஒரு யானை. திரும்பி பார்த்துட்டு யாரையுமே குறை சொல்லல. ஜெயிக்குதோ தோக்குதோ வந்துச்சு. அடுத்து நம்ம செல்வி, கட்டிப்பட்டு செல்வி உள்ள இருக்கு. அது நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீங்க சொந்த காலில் நின்றதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்பாங்க. முக்கியமா ஒரு ஆளை சொல்றேன், அந்த பிள்ளை மாதிரி ஒரு சங்கிலியை உடைச்சது யாருமே கிடையாது. நாங்க இங்க ஒரு வைராக்கியம், உங்க பொண்ணுங்கள்ல அது ஒரு வைராக்கியமான ஒரு பொண்ணு. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா இங்க உள்ள கேக்குறீங்களா, உங்களுக்கு அந்த சங்கிலி காலில் இருக்காப்பா? இருக்கா? இல்லன்னு சொல்லுங்க. யாரா இருக்க காலில் சங்கிலி இருக்கு? சங்கிலி இருக்கு, ஷாலினிக்கு இருக்கு. இல்ல தூக்கல பாருங்க, அவ்வளவு சங்கிலி இருக்கா? சங்கிலி இல்லாதவங்கள கை தூக்குங்க. எல்லாம் சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. நாங்க உங்களுக்காண்டி எதையா விஷயம் பண்ண தயாரா இருக்கோம். சரிங்களா? நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சு எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்றதுக்கு உங்க ஊர் மக்களே நிறைய பேர் தயாரா இருக்காங்க. சரிங்களா? உங்க பெரியவங்க வாழ்க்கை தான் போயிடுச்சு. இந்த சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை அடுத்த ஜெனரேஷன்ல, அடுத்த 5 வருஷத்துல இந்த ஊர்ல நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல வரணும். கீழே இருந்து ஒருத்தவங்க ஜாப் வாங்குறதுக்கு எதுக்கு? இங்க அத்தனை வேலை வாய்ப்பு வருது, அத்தனை பேர் படிக்காம இருக்கீங்க. படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். இது ஊர் வயசுல சொல்றேன். இப்ப நான் இந்த சங்கிலின்றது உங்க பேரை என்ன சொல்றாங்க? உங்களை எல்லாம் என்ன சொல்றாங்க? மடக்காரவங்க. கீழே வந்தா நீங்க தங்க மாட்டீங்கன்றாங்க. கீழே வந்தா தங்க மாட்டேன்னு சொல்ற ஆளுங்க ஏன் கீழே இருந்து மேல தங்க முடியுது? உங்க மேல எல்லாம் ஒரு சங்கிலி போட்டுருக்காங்க. நீங்க கீழே வந்தா உங்களை வேற மாதிரி பார்க்கணும்ட்டு நீங்க எல்லாம் சங்கிலியை உடைக்கணும். உடைச்சி நீங்க மேல வந்தாதான் என்ன ஆக முடியும்? உங்க பிள்ளைங்களை நீங்க பார்க்க முடியும், நீங்க ஒரு சாட்சியா நிக்க முடியும். இல்லைன்னா யாரு பாப்பா? நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க சொல்லுங்க? இந்த மலையிலே இருக்கணும். இங்க அங்க எங்களுக்கெல்லாம் எம்எல்லாம் வந்துருச்சு. நாங்க தொட்டா பேசினா எல்லாமே செய்யறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. உங்களால இன்னும் என்ன பண்ண முடியல? ஒரு ஆடு மாடை தான் வைக்க முடியுது.
உங்களுக்கு எல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லாமே தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க தான் தெரியாம இருக்கீங்க. இப்ப நாங்க சொன்னா எல்லாமே கம்ப்யூட்டரே செஞ்சு முடிச்சிடும். ஏன்னா தமிழ் கம்ப்யூட்டரே செஞ்சு முடிச்சிடும். திருப்பதிக்கு தெரியும், நாங்க சொல்றதா கம்ப்யூட்டரே செஞ்சு முடிச்சிடும். உங்களுக்கு எல்லாம் யார் செய்யறா? நீங்க சொன்னா யார் செய்யணும்? நீங்க தான் செய்யணும். சரிங்களா? நல்லா படிங்க. சரிங்களா? வைராக்கியமா இருங்க. உங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், உங்களோட காலில் எந்த செயினும் கிடையாது, மூக்குனாங்கயிறு கிடையாது, எந்த கயிறும் கிடையாது. சரிங்களா? நல்லா படிக்கணும். ஓகேவா? எல்லாம் படிக்கிறீங்களா? இல்ல யானை மாதிரி இருக்க போறீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, தமிழ்ச்செல்வ கதை சொல்லணும்னு சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க.